ஆசிரியர் கல்வி பட்டய பயிற்சி தமிழ் மொழி கற்பித்தலில் 1ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருவிக்கா அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். தமிழ் தென்றல் திருவிக்கா கல்யாண சுந்தரனார் காஞ்சிபுரம் மாவட்டத்து துள்ளம் என்னும் சிற்றூரில் 1883ஆம் ஆண்டு 26/8/1803ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் தந்தையார் திருவாரூரை சார்ந்தவர். அவர் பெயர் விருதாச்சலம். ஸோ அப்பா பெயர் விருதாச்சலம். இதனால் இவர் திருவிக்கா என அழைக்கப்பட்டார். திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது தான் திருவிக்கா. இவர் அரசியல், தொழிலாளர் இயக்கங்கள், சமய நிலையங்கள், இலக்கிய கழகங்கள், ஓகேவா, அரசியல், தொழிலாளர் இயக்கங்கள், சமய நிலையங்கள், இலக்கிய கழகங்கள், இளைஞர் முன்னேற்ற அமைப்புகள், சீர்திருத்த துறைகள், சீவகாருண்ய சங்கங்கள் முதலிய பலவற்றிலும் தொடர்பு கொண்டு வாழ்நாள் முழுவதும் தொண்டாற்றினார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இவர் வாழ்வின் குறிக்கோளாயிற்று. எளிய வாழ்வு வாழ்ந்த கல்யாண சுந்தரனார் 1953ஆம் ஆண்டு 17/9/1953 அன்று இயற்கை எழுதியிருக்காங்க. மக்களுக்கு தமிழார்வத்தை ஊட்டுவதற்காக உரைநடை நூல்கள் பலவற்றை எழுதினார். இவரது உரைநடை இனியது, ஆற்றல் நிறைந்தது, உணர்ச்சி வாய்ந்தது, சிறு சிறு தொடர்களாக அமைந்து படிக்க படிக்க இன்பம் பயப்பது. இது திருவிக்கா நடை என்று மக்கள் போற்றும் அளவுக்கு தனித்தன்மை வாய்ந்தது. 20ஆம் நூற்றாண்டின் உரைநடை தந்தை எனவும் தமிழ் தென்றல் திருவிக்கா எனவும் இவரை மக்கள் பாராட்டுவர். உரைநடையின் தந்தை தமிழ் தென்றல். இவர் சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து, கடவுள் காட்சி தாயுமானவரும் சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து, கடவுள் காட்சியும் தாயுமானவரும், இந்தியாவும் விடுதலையும், காந்தியடிகளும் மனித வாழ்க்கையும், பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, உள்ளொளி, இமயமலையும் தியானமும், சைவ திரவு முதலான பல நூல்களை எழுதியிருக்காங்க. தமிழ் தென்றல் இவரது தலைமை சொற்பொழிவின் தொகுப்பு. தமிழ் தென்றல் அப்படின்னா இவரது தலைமை சொற்பொழிவின் தொகுப்பு அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்சோலை அப்படிங்கிறது இவரோட கட்டுரைகளின் தொகுப்பு. தமிழ்ச்சோலை, தமிழ் தென்றல் ஞாபகம் வச்சுக்கணும். முருகன் அருள்வேட்டல், கிறிஸ்து அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், புதுமை அருள்வேட்டல் என்பன திருவிக்கா இயற்றிய செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸோ திருவிக்கா உரைநடை நூலிலிருந்து ஒரு சில பகுதியை நம்மளுக்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக அந்த புக்கில் படித்து பார்த்தா தெரியும். ஓகே, இருந்தாலும் அழியாத அழகு என்பதை பற்றி முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க. அதாவது கைப்புனைந்தியற்றா ஓரழகே அழியா அழகெனப்படும், கைப்புணர்ந்தியற்றும் அழகு அலையும் தன்மையுடையது, கைப்புணர்ந்தியற்றா கவின்பெரு வனப்பு என்றார் நக்கீரரும். கையால் செய்யப்படுவது செயற்கை, கையால் செய்யப்படாதது இயற்கை, மலையும் ஆறும் கடலும் எவர் கையால் ஆக்கப்பட்டன, எக்கருவிகளால் செய்யப்பட்டன, ஞாயிறும் திங்களும் விண்மீன்களும் எவரால் செய்யப்பட்டன, புனலுக்கும் தன்மை ஈந்தவர் யார், நெருப்புக்கும் வெண்மை யூட்டியவர் யார், இயல்பாக அரும்பிய இவற்றின் அழகே கைப்புனைந்து ஏற்றா கவின்பெரும் வனப்பாகும், மற்ற இது போலி அப்படின்னு வனப்ப அழகை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் திருவிக்கா அவர்களை பற்றி இதில் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ.